ஹாய், எங்கள் வீட்டோட மதிய நேரம் பார்க்கலாமா? மண்டே எப்போவுமே சண்டேல செய்கிற நான்வெஜ் வந்து மண்டேவும் கேரி ஆகும். நேத்தி வந்து எதுவுமே செய்யாததால இன்றைக்கி மதியம் வந்து சிக்கன் கிரேவி தான் எல்லோரும் இருந்ததால் இன்றைக்கி மதியத்துக்கு நான்வெஜ்ஜு. எப்பயும் செய்யாமல் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எல்லாம் வறுத்த அரைச்சி செய்ய போகிறேன். ஏன்னா இந்த ராவாக அரைச்சி செய்யும்போது எண்ணெய் பிரிஞ்சு வர ரொம்ப டைம் ஆகும். அந்த ரா ஸ்மெல், பச்சை ஸ்மெல் இந்த வெங்காயம் தக்காளிலாம் இருந்துகிட்டே இருக்கும். அதனால் இன்றைக்கி முதல்லவே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வெங்காயத்தை நல்லா கலர் மாறாமல் வறுத்து வச்சுட்டேன். இந்த பக்கம் தக்காளி பழம்லாம் வேக வச்சு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி கொஞ்சமாக நெய், எண்ணெய் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃபஸ்ட்டே போட்டு நல்லா வதக்கிட்டேன். நான் எப்பவுமே பூண்டு நிறைய சேர்த்துக்குவோம். ஆனால் இன்றைக்கி எல்லாமே ஈக்குவல் குவான்டிட்டியில் போட்டு நெய்யில் இஞ்சி பூண்டு வதங்கும் போது அவ்வளோ வாசனை. 11 மணிக்கே செஞ்சுட்டேன். ஏன்னா காலையில் டிஃபன்லாம் எதுவுமே செய்யலை, லேட்டாக எழுந்ததால் எல்லாம் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டதால சரி கடகடன் சாப்பாடு செஞ்சிடலான்னு செஞ்சுட்டேன். இன்றைக்கி நிறைய சிக்கன் நான் 65க்கும் சேர்த்து வாங்கியிருந்தேன். ஆனால் வந்து கேஸ் வந்து காலியாக வர ஸ்டேஜில் இருக்கிறதால சரி தனித்தனியாக செஞ்சுட்ருக்க முடியும், எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சி ஒரே கிரேவியாக வச்சிடலாம், நைட்டுக்கும் சப்பாத்திக்கும் ஆகிடும் அப்படின்றதால இந்த மாதிரி பண்ணிட்டேன். இதுக்கு நான் அரைச்சி எந்த மசாலாவும் சேர்க்கல. சிக்கன்லேருந்து தண்ணி எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்தோடனே டக்குன்னு எண்ணெய்லாம் பிரிஞ்சிருச்சு. தனி மிளகாத்தூள், கறி மசாலா, அப்புறம் தனியாத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, மஞ்சள் பொடி, உப்பெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கிட்ட பின்னாடி அந்த வேக வச்ச தக்காளி பழத்தை அரைச்சி போட்டோன்னே அப்படியே ஒரு ரெட் கலரில் வந்துருச்சு அந்த தக்காளி பழம். அது வந்து அப்படியே போட்டால் அந்த கலர் கிடைக்காதான். நல்லா இந்த மாதிரி வேக வச்சு அரைச்சி போடும்போது டக்குன்னு கலர் மாறிடும். அப்புறம் சுடு தண்ணி, கொஞ்சம் பச்சை மிளகாய் ஊற்றி அப்படியே சிம்மில் வச்சு வேக வச்சுட்டேன். இந்த பக்கம் ரொம்ப டைம் இருந்தங்காட்டியும் சரி ஒரு ஸ்வீட் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரெட் அல்வா தான் எப்போவுமே பாலில் செய்வேன். இன்றைக்கி வந்து சுகர் சிரப் அப்படியே டிப் பண்ணி செஞ்சுருந்தேன். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. ஆனால் பயங்கர நெய் இருந்தது. இன்றைக்கி கொஞ்சமாக தான் செஞ்சுருந்தேன், நிறைய நெய். இந்த பக்கம் கிரேவிலாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த பக்கம் ஆம்லெட், எல்லாத்துக்கும் ஆம்லெட்லாம் போட்டுட்டு எல்லோரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் பிரெட் அல்வா முடிச்சுட்டு வந்து சாப்பிட்டேன். அப்புறம் சாப்பிட்டுட்டா நான் உட்காந்துக்கும், அப்புறம் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு தாளிச்சிட்டு அப்படியே மூடி வச்சுட்டு போயிட்டு சாப்பிட்டு வந்து தான் அதுக்கப்புறம் பார்த்தேன் சூப்பராக வந்துருந்துச்சு. பை.